விடு இந்த பக்கம் வந்து. அதை எடுத்து கொடுமா. நீங்க நில்லுங்க சார், நீங்க நில்லுங்க. சார் உங்களுக்கு, சார் உங்களுக்கு, சார் உங்களுக்கு, நீங்க வாங்கி நில்லுங்க. கட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுங்க. ஒரு பிளேட்டில் வச்சு எடுத்துகிட்டு போய் அப்படி கொடுங்க. நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த காசி புனித பயணமானது இந்த சரவண மாதத்தில், அதாவது ஜூலை மாதம் சரவண மாதம், இந்த வட இந்திய இந்துக்களுடைய மாதம். நம்ம எப்படி நம்ம பங்குனி உத்தரத்துக்கு பழனிக்கு காவடி எடுத்துட்டு போறோமோ அது மாதிரி இங்க இருக்கிற இந்துக்கள், வட இந்திய இந்துக்கள் கங்கையில புனித நீரை எடுத்து நடைப்பயணமா போய் காசி விஸ்வநாதருக்கு அந்த அபிஷேகம், ஜலாபிஷேகம் பண்ணக்கூடிய இந்த சிறப்பான மாதத்துல நம்ம இந்த புனித பயணத்தை மேற்கொண்டிருக்கோம்.
இது எல்லாமே வந்து அந்த விஸ்வநாதர் காசி விஸ்வநாதனுடைய காலப்பெருடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் அந்த வாய்ப்பை இன்றைக்கு கொடுத்த அந்த காசி விஸ்வநாதனுக்கு எல்லாத்துக்கும் சார்பாக பிரார்த்தனைகளை செய்து கொண்டு உங்களுக்கு சில முக்கிய அறிவிப்புகளை இங்கே தர உள்ளோம். அதாவது வந்து இப்போ நம்ம தாஜ்மஹால் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தாஜ்மஹால் தான் போகிறோம். அந்த தாஜ்மஹால் வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற ஒரு சுற்றுலாத்தலமாக அது வந்து ஒரு காதல் சின்னம் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஷாஜகானுடைய மனைவி அவங்களுடைய அந்த இறப்புக்கு பிறகு அவர் மேல் இருந்த மிகுந்த அன்பின் மிகுதியா இந்த தாஜ்மஹாலை வடிவமைச்சிருக்காங்க. ஆயிரத்தி 631 1648 வரைக்கும் 22,000 பணியாளர்களை வச்சு இந்த தாஜ்மஹாலை உருவாக்கிக்கிறாங்க. இது வந்து நம்மள மாதிரி செங்கல் கட்டடம் கிடையாது. இது வந்து அந்த காலகட்டங்கள்ல அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த 17 ஹெக்டேர் பரப்பளவில் வந்து இந்த தாஜ்மஹால் வடிவமைச்சிருக்காங்க. இதனுடைய கட்டடக்கலையை வந்து வடிவமைச்சர் வந்து ஒரு முஸ்லீம் உஸ்தாத் அகமது லகோரி அவர் வந்து தான் இந்த கட்டடக்கலையை வந்து வடிவமைச்சு இன்னைக்கு இந்த ஒரு நினைவு சின்னமா இது இங்க இருக்குது. இதுல வந்து நம்ம போகும்போது இந்த பஸ் பார்க்கிங்ல போய் அங்க நிறுத்திடுவாங்க. அங்கிருந்து நமக்கு அந்த கவர்மெண்ட் அதாவது வந்து இந்த டெல்லி கவர்மெண்டினுடைய ஆட்டோக்கள் இருக்கு. அந்த ஆட்டோக்கள் தான் நம்ம அந்த கேட் என்ட்ரி வரைக்கும் போகணும். அதுக்கு 20 ரூபா ஒவ்வொருத்தருக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த ஆட்டோல 10 பேர் 5 பேர் ஏற்றி கொண்டு போய் அது பேட்டரி ஆட்டோ அந்த கேட்டுக்கிட்ட இறங்கிடுவாங்க. கேட்டுக்கிட்ட இறங்கினதுக்கு அப்புறம் உள்ள போறதுக்கு என்ட்ரி டிக்கெட் ஒரு ஆளுக்கு 50 ரூபா. தாஜ்மஹாலை சுற்றி பார்க்கறதுக்கு என்ட்ரி டிக்கெட் 50 ரூபா. அந்த 50 ரூபா கொடுத்து பொறுப்பா எல்லாம் போய் ஒரே மாதிரி டிக்கெட்டை வாங்கிட்டு பின்னாடி வழியில வந்து அந்த என்ட்ரன்ஸ்ல உள்ள போயிட்டு செக்கிங் இருக்கு. செக்கிங்ல வந்து நீங்க எதுவுமே எடுத்துட்டு போக முடியாது. கேமரா எடுத்துட்டு போகலாம், செப்பல் போட்டுக்கலாம், மருந்து மாத்திரை எடுத்துக்கலாம், பணம் எடுத்துக்கலாம். இது பெரிய பெரிய பேக் எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. கை பேக் சின்னதா இருக்கு. இந்த சைஸ்ல இருக்கிற கை பேக் மட்டும் தான் அலவுடு. அதெல்லாம் அலவுடு. இந்த மாதிரி கை பேக் மட்டும் அதில் நீங்க கேஸ் செல்போன் இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். எடுத்துட்டு போயிட்டு அங்க லாக்கர்ல இருந்து நம்ம திரும்பி வந்து பஸ்ஸுக்கு வரணும். நல்லா கவனமா வச்சுக்கலாம். சின்ன கை பேக் மட்டும் தான் எடுத்துட்டு போக முடியும். அதுல நீங்க மருந்து மாத்திரை ஏதாவது தண்ணி பாட்டில் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடிய பொருள் எதுவும் எடுத்துட்டு போக முடியாது. உள்ள வாங்கி பிடிங்கி போட்டுருவாங்க. யாராவது பார்த்து வெத்தலை போடுறாங்கனால எல்லாம் எடுத்துக்கிட்டே வச்சிருந்தா எதுவும் உள்ள அளவுக்கு கிடையாது ஆச்சுங்களா. அப்புறம் உள்ள அந்த என்ட்ரி டிக்கெட் 50 ரூபா உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம அந்த தாஜ்மஹால் அவுட்ல உள்ள வரைக்கும் சுற்றி பார்க்கலாம். நீங்க வந்து திருப்பி நான் வந்து சமாதி போய் பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா அங்க உள்ள அதாவது அந்த மகாலுக்கு பக்கத்துல ஒரு என்ட்ரி கேட் இருக்கு. அதுல போய் 200 ரூபா ஒரு ஆளுக்கு அந்த சமாதிக்குள்ள போறதுக்கு. அது இல்லை. அங்க வந்து சமாதி வந்து இப்போ வந்து அது ஒரிஜினல் சமாதி அடியில வச்சுட்டு மேல ஒரு டூப் போட்டு அது மேல ஒரு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு சமாதி கட்டிட்டா 200 ரூபா வாங்கிட்டு இருக்கிறாங்க. உள்ள போய் அதான் சுத்தி பார்க்க விருப்பம் இருந்ததுன்னா உள்ள போய் அந்த 200 ரூபா கட்டிட்டு செப்பல் விட்டு போட்டு அந்த கிளவுஸ் ஒன்று கொடுப்பாங்க. அதை மாட்டிட்டு நீங்க உள்ள போய் அந்த சமாதி போய் சுற்றி பார்த்து வெளியே வரலாம். அது தேவையில்லை. நான் இது மட்டும் போதுன்னா அந்த வெளியே இருக்கிற பிரகாரம் மட்டும் எல்லாம் பார்த்தா சுற்றி பார்த்துட்டு நீங்க ஒரு 2 hours 1.5 hours எல்லாம் அந்த வெளியே அவுட் சைடு பார்க் வெளியே வரக்கூடிய எக்ஸிட் கேட்ல முன்னாடி இந்த டிக்கெட் கவுண்டருக்கு சைட்ல போட்டிருப்பாங்க அந்த பலகைகளை உட்கார்றதுக்கு. நாங்க அங்கதான் நிற்போம். நீங்க எல்லாம் அங்க வந்துட்டு திரும்பி வந்துடலாம். வெளியே வந்துட்டு பஸ்ஸுக்கு வந்துடலாம். ஓகேங்களா? வேண்டாம் சொல்ல வர எங்க கூட பயணித்த அனைவருக்கும் முதற்கன் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.